கோவை மாவட்ட கலெக்டர் அலுவலகத்தில் தேசிய கொடி தலைகீழாக பறந்த சம்பவம் அப்பகுதி மக்களை முகம் சுளிக்க வைத்துள்ளது. மத்திய மாநில அரசு அலுவலகங்களில் தினமும் தேசிய கொடி ஏற்றுவது வழக்கம். அதன்படி கோவை மாவட்ட கலெக்டர் அலுவலகத்தில் வெள்ளிக்கிழமையன்று கொடியேற்றப்பட்டது. ஆனால் கொடியை ஊழியர்கள் தலைகீழாக ஏற்றியுள்ளனர். கலெக்டர் அலுவலகம் வந்த பொதுமக்கள் தேசிய கொடி தலைகீழாக பறப்பதை பார்த்து அதிர்ச்சியடைந்தனர். இதுகுறித்து புகார் வந்ததை அடுத்து ஊழியர்கள் அவசரமாக கொடியை இறக்கினர். இதனிடையே தேசிய கொடியை அவமதிக்கும் வகையில் அலட்சிய போக்கோடு செயல்பட்ட ஊழியர்கள் மீது உரிய நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று சமூக ஆர்வலர்கள் வலியுறுத்தினர். கொடி பயன்படுத்துறது அப்படிங்கிறது சில முறைகள் இருக்கு. காலையில சூரியன் உதிச்ச அப்புறம் கொடி ஏற்றணும், அது மறையறதுக்குள்ள கொடி இறக்கணும், அது எந்த வகையில கொடியை மடிச்சு இறக்கணும், எந்த மாதிரி பொசிஷன்ல இருந்து இறக்கணும் அப்படிங்கிறது ஒரு முறைகள் இருக்கு. ஆனால் ஒரு மாவட்ட ஆட்சித்தலைவர் அலுவலகத்திலேயே கொடியை மாத்தி ஏற்றிருக்காங்கிறது ரொம்ப வருத்தப்பட வேண்டிய விஷயம். இந்த வேதனைக்குரிய விஷயங்கள் இனிமேலும் நடக்காம இருக்கணும். இந்த மாதிரி நிகழ்வு நடந்திருக்கலாம், இவங்க மேல கடுமையான நடவடிக்கை எடுத்தாதான் இந்த மாதிரி நிகழ்வுகள் நடக்காது. கலெக்டர் அலுவலகத்தில் நடக்கும் ஆய்வுக் கூட்டத்திற்கு ஊரக மேம்பாட்டுத்துறை அமைச்சர், வேளாண் அமைச்சர் மற்றும் சட்டசபை உறுப்பினர்கள் வர இருந்த நிலையில் தேசிய கொடி தலைகீழாக ஏற்றப்பட்ட சம்பவம் கோவையில் சர்ச்சையை ஏற்படுத்தியுள்ளது.